சங்கீத சூடாமணி தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன். கர்நாடக சங்கீத மேதை, இசை உலகத்தில் எஸ்கேஆர்னு அன்போடு அழைக்கப்படுபவர். இவரோட குரு மகாவித்வான் திரு ஜிஎன் பாலசுப்ரமணியம், ஜிஎன்பி அப்படிங்கிற பேரில் ரொம்ப பிரபலமானவர். திரு எஸ்கேஆர் தன்னோட சங்கீதத்து மூலமாக தன்னோட குருவுக்கு மரியாதை செஞ்சு அவருடைய பாராட்டுதல்களை பெற்றவர். 72 மேளகர்த்தா ராகங்களாக இருக்கட்டும், ஜன்ய ராகங்களாக இருக்கட்டும், அபூர்வ ராகங்கள், ஹிந்துஸ்தானி ராகங்கள், அவரே கண்டுபிடிச்ச 36 த்விமத்திம பஞ்சம வர்ஜ ராகங்கள் எதுவாக இருந்தாலும் அனாயாசமாக அந்த ராகங்களை பாடுற போது அதோட மூல முடுக்குகளெல்லாம் பிரயாணம் செஞ்சு அந்த ராகங்களோட வெவ்வேறு வடிவங்களை மிக அழகான முறையில் வெளிக்கொண்டு வந்து ரசிகர்களெல்லாம் பிரமிக்க வைப்பார். அவரோட ஸ்வர பிரசாரங்களும் அதே மாதிரி தான். ஒரு தடவை அவர் பாடுற மாதிரி இன்னொரு தடவை பாட மாட்டார். சங்கீதம் அவரோட உயிர் மூச்சு. அவருக்கு பிருகா சாரீரம்னு சொல்லுவாள். பிருகா மன்னர்னு அவரை சொல்லுவாள். பிருகா சாரீரம்னா அது ஈஸியாக வந்துடுமா? அதுக்கு அசுர சாதகம் பண்ணணும். நாள் ஃபுல்லாக அவருக்கு சங்கீதம்தான். நம்மளோட குரலை எப்படியெல்லாம் பயன்படுத்தணுங்கிறதுலேயும் ஆராய்ச்சி பண்ணி, வாய்ஸ் கல்ச்சர் அதுலேயும் அவர் நிறைய ஆராய்ச்சி செஞ்சு தன்னுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் தன்னோட சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். பாடல் ஆசிரியர், சாகித்யகர்த்தா. நிறைய பாடல்கள், தில்லானாக்கள், வர்ணங்கள் இதெல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கார். பிறர் இயற்றிய பாடல்களுக்கும் இசையமைச்சிருக்கார். ஜெயதேவரோட அஷ்டபதிகளுக்கெல்லாம் மிக அழகாக இசையமைச்சிருக்கார். அதில் சில ஹிந்துஸ்தானி ராகங்கள் அதுவும் உண்டு. அந்த இசையமைப்பில் பாடுற போது அந்த ஹிந்துஸ்தானி இசையில் இருக்கிற சில நளினங்கள் எல்லாமும் புகுத்தி அதையும் அழகுபடுத்தி பாடுவார். அவருக்கு எல்லாவித சங்கீதத்து மேலேயும் மரியாதை, மதிப்பு எல்லாமே உண்டு. அஷ்டராக மாளிகைகள்னு சொல்லிட்டு அவரும் இயற்றியிருக்கார். பிறர் இயற்றினதுக்கும் இவர் இசையமைச்சிருக்கார். அதில் பாடல் வரிகள்லாம் ஒவ்வொரு வரி ஒவ்வொரு ராகத்தில் அமைஞ்சிருக்கும். அதில் அந்த 8 ராகத்தையும் மாற்றி மாற்றி பாடி அதை ஃபாஸ்ட்டாக குறைச்சி இப்படியெல்லாம் பாடி சாகித்யத்தை பாடி அதுக்கப்புறம் அதுக்கு கற்பனாஸ்வரங்களையும் விதவிதமாக பாடி ரசிகர்களெல்லாம் பிரமிக்க வைப்பார். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த காலத்து அவரோட கான்டெம்பரரிஸ் பாராட்டுதல்கள் மட்டும் இல்லை, இளம் வித்வான்களும் நிறைய பேர் அவரோட ரெக்கார்டிங்ஸ் அதெல்லாமும் கேட்டு அதை ஒரு கைடு மாதிரி பயன்படுத்தி கற்றுக்கொண்டு கச்சேரிகளுக்கு தன்னை தயார்படுத்தி பயனடைஞ்சுருக்கா. இது மாதிரி அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்ததை விட அவர் மறைவுக்கு அப்புறமா அவரோட அருமையும் பெருமையும் மிக அதிகமாக உணரப்பட்டிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னால் எஸ்கேஆர் ட்ரஸ்ட் ஃபார்ம் செய்யப்பட்டு அவருடைய மனைவி விதுஷி ஸ்ரீமதி பூஷணி கல்யாணராமன் அவர்கள், அவருடைய முக்கிய சிஷ்யர்களில் ஒருவரான விதுஷி ஸ்ரீமதி பிருந்தா வெங்கட்ரமணன் அவர்கள் மற்றும் பலரோட முயற்சியினால் ஒரு விழா நடத்தப்பட்டது. அதில் அவரோட இசை பயணம், அவரோட வாழ்க்கை, அவரோட கச்சேரிகள்லேருந்து சில பகுதிகள், அவரை பற்றி அவருடைய சக வித்வான்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிற கருத்துக்கள்
எல்லாமே பகிரப்பட்டு மிக அழகான முறையில் 3 வீடியோ சிடிஸ் வெளியிடப்பட்டன. அது தவிர அவர் இசையமைச்ச பாடல்கள், அவர் இயற்றி இசையமைச்ச பாடல்கள், வர்ணங்கள் எல்லாம் அடங்கின 3 ஆடியோ சிடி தொகுப்புகளும் வெளியிடப்பட்டன. அந்த தொகுப்புகளோட பெயர்கள் கல்யாண வசந்தம், ஞானகுரு, தானரூபி. இதில் ஞானகுருங்கிற தொகுப்பில் அவர் இசையமைச்ச பாடல்களை பாடியிருக்கிறது கலைமாமணி விதுஷி, திருமதி எஸ் மாத்தங்கி, ரிட்டையர்டு ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ பாண்டிச்சேரி. அவர் என்னோட தங்கை. பாடல் மந்த்ராலய நிதியே, பூஜ்ய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பற்றிய பாடல். மிக அழகான பாடல். இந்த பாடலை இயற்றியவர் திரு டி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார். பாடலாசிரியர், அறிஞர், மிக நல்ல மனிதர். இதற்கு இசையமைப்பு திரு எஸ்கேஆர் அவர்கள். இதில் பக்கவாத்தியங்கள்லாம் யார் வாசிச்சிருக்காங்கிறது உங்களோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது ரெக்கார்டிங் துறையில் ஜாம்பவானான திரு ஹெச்எம்வி ரகு சார் மேற்பார்வையில் ரெக்கார்ட் செய்யப்பட்டது. மிக அழகான பாடல் வரிகள், அழகான இசையமைப்பு, அழகான பக்கவாத்தியம், அதை மிக அழகாக பாடியிருக்காங்க திருமதி எஸ் மாத்தங்கி. இந்த பாடலை கேட்குறதுக்கு முன்னால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எங்கள் மாமாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் மாத்திரம் இல்லை, விக்கிபீடியா அதெல்லாம் மாத்திரம் இல்லை, சில லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸும் அவரை பற்றி நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மதுரத்வனி சபாலேயே 2 டெமோஸ் நடந்திருக்கு. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாள். இவர் நறுமண மலர்கள் பூத்து குலுங்குற பூஞ்சோலை, அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. இப்போ இந்த பாட்டை கேட்கலாம். பாட்டு மந்த்ராலய நிதியே, பட்தீப் ராகம், ரூபகதாளம். கேட்கலாமா? மந்த்ராலய நிதியே, மந்த்ராலய நிதியே, முன்பதமலரிணை பணிவோர்த்தம் சிந்தா குலம் தீர்த்தருளும் பதினியே, சர்வ வேத மந்த்ராலய நிதியே, பதமலரிணை படிவோர்த்தம் சிந்தா குலம் தீர்த்தருளும் பதினியே, சர்வ வேத மந்த்ராலய நிதியே. மந்தாகினியிலும் புனித துங்கா தீர நிவாசா, மந்தாகினியிலும் புனித துங்கா தீர நிவாசா, மந்தாகினியிலும் புனித
மந்திராலயா பக்த கருணாலயா யந்திராலயா சர்வதந்திராலயா பக்த கருணாலயா நந்தா விளக்கென மாந்தர்த்தம் வினையிருளகற்றியவா நந்தா விளக்கென மாந்தர்த்தம் வினையிருளகற்றியவா எந்தாய் உனை சரணடைந்தோர் உயிர் பெற்றிடும் விந்தை புரிந்தாய் எந்தாய் உனை சரணடைந்தோர் உயிர் பெற்றிடும் விந்தை புரிந்தாய் எந்தாய் உனை சரணடைந்தோர் உயிர் பெற்றிடும் விந்தை புரிய வந்தாய் சத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி எந்தாய் உனை சரணடைந்தோர் உயிர் பெற்றிடும் விந்தை புரிய வந்தாய் சத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அபயம் அருள் மந்திராலய நிதியே எந்தாய் உனை சரணடைந்தோர் உயிர் பெற்றிடும் விந்தை புரிய வந்தாய் சத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அபயம் அருள் மந்திராலய நிதியே உன் பதமலரினை பணி